வணக்கம் நட்புகளே. மகாலயம் என்பது நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து நம் இல்லம் தேடி வருகின்ற நாளை குறிக்கிறது. மகாலயபட்சம் என்பது புரட்டாசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் வரக்கூடிய 15 நாட்களை குறிக்கிறது. மகாலயபட்சம் இந்த வருடம் செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலயபட்சம் துவங்குகிறது. இந்த 15 நாட்களும் நம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் தருவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. இல்லைங்க, நான் முறைப்படி எப்பொழுதுமே நான் எங்கள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டு வரேன், அதனால புரட்டாசியில் கொடுக்க வேணாம்னு சில பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது தவறான கருத்து. ஏன்னா நம்மையும் அறியாமல் நம்ம வீட்டில் வாழ்ந்த உயிரினங்களுக்கும் திதி கொடுக்காம நம்ம இருப்போம். நம்ம வீட்டில் வளர்க்கிற செல்ல பிராணிகள், அது ஆடு மாடு நாய் கோழி இந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்த்திருப்போம். அது இறந்ததுக்கு நம்ம தனியா திதி தர்ப்பணம் கொடுக்கறது இல்லை. புரட்டாசி மாதத்தில் கொடுக்கப்படும் திதியானது செல்ல பிராணிகளுக்கும் சென்று சேர்கிறது. இதனால் புரட்டாசியில் திதி தர்ப்பணம் செய்வது மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. மகாலயபட்சம் துவக்க நாளான செப்டம்பர் 18 பிரதமை திதி. இன்றைய தினம் கொடுக்கப்படும் தர்ப்பணமானது வாழ்வில் அனைத்து ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. மகாலயபட்சம் முழுவதும் திதி தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் கூட மகாபரணி நாளிலாவது தவறாவது தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. இந்த நாளில் கொடுக்கப்படும் தர்ப்பணமானது இதற்கு முன்பு கொடுக்க மறந்த தர்ப்பணத்தின் பலன்களை அளிக்கிறது. மகாலயபட்சத்தின் மத்தியில் வரக்கூடிய அஷ்டமி திதியானது மத்தியாஷ்டமி என்று கூறப்படுகிறது. இந்த அஷ்டமி திதியில் கொடுக்கப்படும் திதியும் தர்ப்பணமும் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது. மகாலயபட்சத்தில் 9வது நாள் வரும் நவமி திதியானது அவிதா நவமி என்று சிறப்பு வாய்ந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த அவிதா நவமி என்பது சுமங்கலியாக இருந்த பெண்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. மகாலயபட்சத்தில் அமையும் மகா துவாதசி நாள் சந்நியஸ்த மகாலயமாகும். இந்த நாளில் 7 தலைமுறைகளுக்கு அப்பால் இருப்பவர்களுக்கும் சந்நியாசிகளுக்கும் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. மகாலயபட்சத்தில் 15 நாட்களும் திதி தர்ப்பணம் கொடுக்க இயலாதவர்கள் கூட மகாலய அமாவாசை அன்று கண்டிப்பாக தர்ப்பணம் செய்தால் மிகவும் சிறப்பானதாக அமையும். அதனால்தான் கூறுகிறார்கள் மறந்தவர்களுக்கு மகாலய அமாவாசை என்று. அதனால் மறக்காமல் மகாலய அமாவாசை அன்றாவது நம் முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் கொடுத்து சீரும் சிறப்புடனும் செல்வ வளமுடனும் வாழ வேண்டுகிறேன்.